நம்ம 33 kV VCP வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் வந்து மேனுவலாக எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம 33 kV VCP. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணணும். இப்போது இது வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஹேண்டில். ஓகேவா? ஸோ இது வந்து பிரேக்கர் இப்போ ஆஃபில் இருக்குது, இது வந்து ஸ்ப்ரிங் டிஸ்சார்ஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போ நம்ம ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறோமோ அப்போ நமக்கு இங்கே வந்து எல்லோ கலரில் வரும். ஓகே, ஸோ இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் டிஸ்சார்ஜ். ஓகே, ஸோ இங்கே வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க 40. நமக்கு வந்து பிரேக்கர் வந்து எவ்வளோ டைம் ஆப்ரேட் ஆகிருக்குதுன்னு இங்கே வந்து கவுண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆஃப், அதாவது ட்ரிப்புக்கானது. இது வந்து பிரேக்கர் க்ளோஸ்க்கானது. ஓகேவா? இப்போ க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை இப்போ நம்ம ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிருக்குது. ஸோ இப்போ பிரேக்கர் ரெடி ஃபார் க்ளோஸ். ஓகேவா? நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ பிரேக்கர் க்ளோஸ் ஆகிருச்சு, நமக்கு ஸ்ப்ரிங் டிஸ்சார்ஜ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிரேக்கரை ட்ரிப் பண்ணுறதுக்கு இது ட்ரிப் புஷ் பட்டன் ட்ரிப் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம பிரேக்கரை மேனுவலாக க்ளோஸ் அண்ட் ஓப்பன் கொடுக்கணும்.